நண்பர்களே, குந்தவை இளைய பிராட்டி குந்தவை நாச்சியார் என்ற பெயர் கேட்டாலே பொன்னியின் செல்வன் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த பொன்னியின் செல்வன்ல கல்கி அவர்கள் இந்த கதாபாத்திரத்தை செதுக்கியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வரலாற்றில் உண்மையாக வாழ்ந்த 1000 வருடங்களுக்கு முன்னாடி உண்மையாக வாழ்ந்த 10ஆம் நூற்றாண்டில் உண்மையாக வாழ்ந்த ஒரு சோழ இளவரசியை பற்றி அவ்வளவு அழகாக சொல்லியிருப்பாங்க பொன்னியின் செல்வன் கதையில் கல்கி அவர்கள். ஸோ படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போவும் அந்த பொன்னியின் செல்வன் கதையை பற்றி நினைச்சா ஒவ்வொரு காட்சிகளுமே நம்மளுடைய மனக்கண் முன்னாடி படமாக ஓடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவிற்கு கல்கி அவர்கள் செதுக்கியிருப்பாங்க. ஒவ்வொரு கதாபாத்திரத்தையுமே செதுக்கியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த புத்தகத்தை இப்போ எடுத்து படித்தா கூட சலிப்பு தட்டாத ஒரு புத்தகம், ஒரு காப்பியம் அப்படின்னே சொல்லலாம் அந்த புதினத்தை. ஸோ அது என்னதான் ஒரு புத்தகமாக இருந்தாலுமே அது ஒரு புதினம், ஒரு காப்பியம். அது உண்மையான வரலாறு கிடையாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். ஏன்னா அந்த பொன்னியின் செல்வன் புத்தகத்தை படித்து நிறைய பேர் இதுதான் உண்மையான வரலாறு அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக கிடையாது. பொன்னியின் செல்வன் என்பது சோழர் காலகட்டத்தில், சோழர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில், அந்த மெடிவல் சோழாஸ், அந்த இடைக்கால சோழர்கள் காலகட்டத்தில் நடந்த சில உண்மையான சம்பவங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கல்கி அவர்கள் அவங்களுடைய கற்பனையும் சேர்த்து எழுதப்பட்ட ஒரு புதினம் தான் பொன்னியின் செல்வன். ஸோ அந்த பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய இந்த குந்தவை கதாபாத்திரத்தை பற்றி உண்மையான வரலாற்றில் என்ன பதிவு பண்ணியிருக்கிறாங்க, என்ன சொல்லுது உண்மையான வரலாறு அப்படின்றது பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ குந்தவை அவர்கள் உண்மையான வரலாற்றில் அவங்க ராஜராஜ சோழன் அவர்களுக்கும் ராஜேந்திர சோழன் அவர்களுக்கும் அவங்களுடைய வெற்றிகள், ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னாலே அது பீக், சோழர்களுடைய ஒரு பீக் காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், சோழர்களுடைய ஆட்சி ரொம்ப பீக்கில் இருந்த ஒரு காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் அவர்களும் ராஜேந்திர சோழன் அவர்களும் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க சோழ நாட்டில். ஸோ அந்த ராஜராஜ சோழன் அவர்கள் அவ்வளவு சாதனைகள் செய்கிறதுக்கு காரணம் இருந்த ஒரு பெண்மணி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு சக்தி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய இளைய பிராட்டி குந்தவை அவர்கள் தான். ஏன்னா குந்தவை அவர்கள் ராஜராஜ சோழன் அவர்களுக்கு எப்படி ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த நிர்வாகம் எப்படி பண்ணணும், மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், எப்படி ஒரு ஆட்சியை எப்படி முன்னெடுத்தி கொண்டு போகணும் அப்படின்றது பற்றியெல்லாம் நிறைய ஒரு மென்டராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது வரலாற்றில். ஸோ இது அப்படியே தொடருது. ராஜராஜ சோழன் அவர்களுக்கு பிறந்த மகனான ராஜேந்திர சோழன் அவர்களுக்கும் குந்தவை அவர்கள் தான் மென்டராக இருந்திருக்காங்க. சில விஷயங்கள் ராஜேந்திர சோழன் அவர்களுக்கும் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ராஜேந்திர சோழர் அவர்கள் அவங்களுடைய இளமை, அவங்களுடைய பால்ய காலம் பெரும்பாலான பால்ய காலம் பழையாறையில் இந்த குந்தவை அவர்களும் அப்புறமா குந்தவை அவர்களுடைய பெரிய பாட்டியான செம்பியன் மாதவி அவர்கள் கூட தான் இவங்க அவங்களுடைய பால்ய காலமே கழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது வரலாறு. ஸோ இப்படி இருக்க ராஜேந்திர சோழன் அவர்களும் ராஜராஜ சோழன் அவர்களும் இவ்வளவு சாதனைகள் செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான, அந்த சாதனைகளில் ஒரு முக்கியமான பங்களிப்பு நம்மளுடைய குந்தவை அவர்களுடைய பங்களிப்பும் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தோழர்களே. அப்புறமா குந்தவை அவர்கள் பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவன் அவர்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கல்கி அவர்கள். அது உண்மையான வரலாற்றில் உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், உண்மையாக கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பொன்னியின் செல்வனில் காட்டுற மாதிரி அவங்க லவ் பண்ணுற மாதிரி, காதல் பண்ணுற மாதிரி காட்சிகள் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் பொன்னியின் செல்வனில் அந்த கதைக்காக கல்கி அவர்கள் உருவாக்கிய ஒரு கற்பனை காட்சிகள், அவ்வளவுதான். ஆனால் உண்மையாகவே வந்தியத்தேவன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வல்லவரையன் வந்தியத்தேவன் அப்படின்ற ஒரு நபர் வானநாடு, அதாவது வானர் குலத்தை சேர்ந்த வல்லவரையன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வன்ல. அதுதான் அந்த வான நாட்டை சேர்ந்த
வல்லவரையன் வந்தியத்தேவன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பாணநாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு சிற்றரசு அப்படின்னு சொல்லலாம். சோழ நாட்டுக்கு ஒரு சிற்றரசர்கள், நிறைய சிற்றரசர்கள் இருந்தாங்க இல்லையா. பொன்னியின் செல்வன்லேயே நிறைய சிற்றரசர்களை பற்றி கல்கி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. கொடும்பாளூர், அப்புறமா கடம்பூர், ஸோ இந்த மாதிரி சிற்றரசர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா. அதே மாதிரி தான் பாணநாட்டை சேர்ந்த பாணநாடும் ஒரு சிற்றரசு தான் சோழர்களுக்கு அப்படின்னு தஞ்சாவூர் கல்வெட்டுலேயே பதிவாயிருக்கு. ஸோ இப்போ கூட அந்த இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்கு. ஸோ அப்படிதான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பாணநாட்டை சேர்ந்த வல்லவரையன் வந்தியத்தேவன் அவர்களைத்தான் எதிர்காலத்தில், அதாவது பொன்னியின் செல்வன் நடக்கிற காலகட்டத்தில் இல்லை, பொன்னியின் செல்வன் கதை நடந்ததுக்கு பிறகு எதிர்காலத்தில் வந்தியத்தேவன் அவர்கள் வந்து குந்தவை அவர்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்தியத்தேவன் அவர்கள் வந்து பாணநாட்டை சேர்ந்த ஒரு நபர். ஸோ எதிர்காலத்தில் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு வந்தியத்தேவன் அவர்கள் வந்து இந்த மாதிரி பாணநாட்டுக்கு அரசராக மாறுறாங்க. ஸோ அரசராக மாறின பிறகு முறைப்படி பார்த்தீங்கன்னா குந்தவை அவர்கள் தான் அந்த பாணநாட்டுக்கு இளவரசியாக இருக்கணும் இல்லையா, ராணியாக வேண்டும் இல்லையா. ஆனால் இதை வந்து குந்தவை அவர்கள் வந்து இந்த ஆஃபரை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரிஜெக்ட் பண்ணி நான் கடைசி வரைக்கும், நான் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும், என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் வந்து சோழ நாட்டிலேயே சோழ இளவரசியாகவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பொன்னியின் செல்வன்லேயே கல்கி அவர்களே வந்து சொல்லியிருப்பாங்க. அங்கங்கே சில விஷயங்கள் சொல்கிறப்போ குந்தவை மூலமாகவே சொல்லியிருப்பாங்க. குந்தவை அவர்கள் வந்து அங்கங்கே வெளிப்படுத்துவாங்க, இந்த மாதிரி நான் வந்து கடைசி வரைக்கும் இந்த சோழ நாடுனா அவ்வளவு பிடிக்கும் எனக்கு அப்படின்றது பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. பொன்னியின் செல்வன்லேயே சில சீன்ஸில் வந்து அந்த மாதிரி தான் கல்கி அவர்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க கதையை. ஸோ அது உண்மையாகவே அப்படி தான் இருந்திருக்கு. அப்படி தான் உண்மையாகவே குந்தவை அவர்கள் வந்து கடைசி வரைக்கும், அவங்களுக்கு வந்து வந்தியத்தேவன் கூட கல்யாணம் ஆனாலுமே அவங்க வந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய அப்பா வீட்டிலேயே, அதாவது தஞ்சாவூர்லேயே, தஞ்சாவூர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வந்து கடைசி வரைக்கும், கடைசி காலகட்டத்தில் எல்லாம் நிறைய பெரும்பாலான அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பழையாறையில தான், அவங்களுடைய பெரிய பாட்டி செம்பியன் மாதேவி அவர்கள் கூட பழையாறையில தான் கழிச்சிருக்கிறாங்க. வரலாறு அப்படிதான் சொல்லுது. ஸோ அவங்க வந்து என்னதான் வந்தியத்தேவன் அவர்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே கடைசி வரைக்கும் அவங்க சோழ இளவரசியாகவே இருந்திருக்காங்க அப்படின்றது பற்றி தெரிஞ்சுக்கோங்க தோழர்களே. அப்புறமா நம்ம குந்தவை அவர்கள் வந்து இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்த அரசு குடும்பத்தை சேர்ந்த பெண்மணிகளை வந்து தன்னுடைய அரசை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்குவாங்க. அதாவது இப்போ ஒரு அரசு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை இன்னொரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசனுக்கு கொடுத்துட்டா அந்த ஒரு ராஜ்யம் வந்து இந்த அரசுக்கு ஒரு நட்பு ராஜ்யமாக மாறிடும். அல்லது ரெண்டு பேருமே சேர்ந்து இன்னும் வலிமை பெற்றவர்களாக இன்னும் அது ஒரு சிற்றரசாக இருந்துச்சுன்னா, இப்போ பாணநாட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாணநாடு வந்து சோழ நாட்டுக்கு சிற்றரசர் இல்லையா. ஸோ பாணநாட்டை சேர்ந்த வல்லவரையன் வந்தியத்தேவனை வந்து நம்மளுடைய குந்தவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பாணநாடு எப்பவுமே வந்து எதிரியாக இருக்காது சோழ நாட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்மணிகளை வந்து தங்களுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கு, அதாவது இந்த மாதிரி கூட்டாளிகளை உருவாக்குவதற்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் குந்தவை அவர்களுடைய காலகட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி ஸ்பெஷலாக குந்தவை அவர்களுக்கு அவங்களுடைய அப்பா சுந்தர சோழர் அவர்கள் வந்து இரண்டாம் பராந்தக சோழர் வந்து ஃப்ரீடம் கொடுக்குறாரு, சுதந்திரமாக வாழ்றதுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாரு. ஸோ இது வந்து படிக்கிறப்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கும். அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்மணிகளுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்திருப்பாங்களோ அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் படிக்கிறப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்திலேயே பாருங்கள், ஒரு புதுமை பெண் அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய குந்தவை அவர்களை. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து சுதந்திரமாக இங்கே சோழ இளவரசியாகவே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்களுடைய ஆசையை வந்து அவங்களுடைய அப்பா புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாமே அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சுதந்திரமாக வாழ்றதுக்கு
அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அப்பாவான இரண்டாம் பராந்தகர், அதாவது சுந்தர சோழர். ஸோ அப்புறமா இந்த குந்தவை அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அறிவோடு அவங்களுக்கு வந்து இந்த இசை இலக்கியம் இந்த கலை, ஸோ இந்த ஆர்ட் மியூசிக் இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதிலெல்லாம் நிறைய கற்று தேர்ந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இவங்களுக்கு இந்த இசை இலக்கியங்கள் இதெல்லாம் நிறைய இதிலெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் இல்லையா. ஸோ அதனாலேயே இவங்க கூட மற்ற சிற்றரசர்கள், சோழ நாட்டுக்கு இருக்கக்கூடிய மற்ற சிற்றரசர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த சிற்றரசர்கள் வந்து அவங்களுடைய மகள்கள், அதாவது அந்த சிற்றரசு குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசிகள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இளவரசிகளை எல்லாம் இந்த மாதிரி குந்தவை கிட்ட விட்டுட்டா குந்தவை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த இசை இலக்கியம் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்கட்டும் அப்படின்றதுக்காகவே மற்ற சிற்றரசர்கள் வந்து அவங்களுடைய மகள்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி குந்தவை கிட்ட விடுவாங்களா. இந்த மாதிரி எங்களுடைய மகள்களுக்கும் இந்த மாதிரி நீ என்னென்ன கற்றுக்கொண்டிருக்கிறியோ அதெல்லாமே வந்து சொல்லிக் கொடு அப்படின்னு விட்டுட்டு போவாங்களா. ஸோ இந்த மாதிரி சிற்றரசர்களுடைய மகள்களுக்கும் குந்தவை அவர்கள் வந்து இசை இலக்கியம் இதை சார்ந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குந்தவை அவர்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வரலாற்றில் பதிவாயிருக்கு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் படிக்கிறப்போ. அப்புறமா குந்தவை அவர்கள் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோழ நாட்டினுடைய இளவரசி குந்தவை அவர்களை பற்றி எனக்கு ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் உண்டாகிறதுக்கு காரணமே இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் கோவில்களுக்கு நன்கொடை கொடுத்துருக்காங்க, இந்த கோவில்களுக்கு இந்த ராணி நன்கொடை கொடுத்துருக்காங்க, இந்த அரசர் வந்து நன்கொடை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றியெல்லாம் ஜென்ரலாக பதிவாயிருக்கு. ஆனால் குந்தவை அவர்கள் வந்து சிறப்பாக ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கோவில்கள் வந்து அந்த நிறைய கோவில்களுக்கு நன்கொடை கொடுத்திருந்தாலுமே குந்தவை அவர்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டத்தில் ஆதுரசாலை, விண்ணகர் ஆதுரசாலை அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து தஞ்சாவூரில் கட்டியிருக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்காக நிறைய நிலங்கள் வந்து தானமாக கொடுத்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலினுடைய மெயின்டெனன்ஸ்க்காக, அந்த மருத்துவமனையினுடைய மெயின்டெனன்ஸ் பராமரிப்புக்காக நிறைய நிலங்களை வந்து தானமாக கொடுத்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னு நான் படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இதை வந்து பொன்னியின் செல்வன்லேயே சொல்லியிருப்பாங்க. கல்கி அவர்கள் வந்து கதை சொல்கிறப்போவே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஆதுரசாலை, குந்தவை அவர்கள் வந்து இந்த மாதிரி ஆதுரசாலை என்ற ஒரு மருத்துவமனை வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றது பற்றியெல்லாம் கல்கி அவர்களே இந்த பொன்னியின் செல்வனில் சொல்லியிருப்பாங்க கதையிலேயே. ஸோ அதனால தான் இப்போ பொன்னியின் செல்வன்லேயே குந்தவை அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் கல்கி அவர்கள் வந்து என்னதான் நிறைய கற்பனைகள் சேர்த்து சொன்னாலுமே சில உண்மையான வரலாற்று உண்மைகளையும் கல்கி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த காலகட்டத்திலே கட்டியிருக்கிறாங்க. அது வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டாக அந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிக்கிறப்போ ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறமா நிறைய ஜெயின் டெம்பிள்ஸ் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. நிறைய ஜெயின் டெம்பிள்ஸ்க்கு நன்கொடை கொடுத்துருக்காங்க. அதில் 2 ஜெயின் டெம்பிள்ஸ் இவர்களால் தான் கட்டப்பட்டது அப்படின்றதுக்கு இன்ஸ்கிரிப்ஷன் ஆதாரமே இருக்குது. அந்த 2 ஜெயின் டெம்பிள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராசுரம், இப்போ இருக்கிற ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தாராசுரம் கோவில்லையும் அப்புறமா இன்னொரு திருமலை அப்படின்ற ஒரு கோவில்லையும் இந்த மாதிரி அந்த ஜெயின் டெம்பிள் கட்டினது குந்தவை அவர்கள் தான் அப்படின்றதுக்கு இன்ஸ்கிரிப்ஷனுடைய ஆதாரமே இருக்குது, ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி சோழர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க எதில் வித்தியாசப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் கோவில்கள் மட்டும் கட்டலை, அவங்க வெறும் ஆட்சியை மட்டும், அதாவது அந்த கிங்டம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஒரு இடத்துல விவசாயத்திற்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு இடத்துல எல்லா துறைகளிலும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு மக்களாட்சியாக தான் நான் பார்க்குறேன். சோழர்களுடைய ஆட்சியே வந்து மக்களாட்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடவோலை முறை அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எலெக்ஷன்ஸ் வந்து, அதாவது இந்த சின்ன சின்ன
கிராமத்தில் நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் லோக்கல் லெவலில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ்லாம் குடவோலை முறை மூலமாக எலெக்ஷன்ஸ் நடத்தியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு நடக்கிற டெமோக்ரஸி மூலமாக எலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த அந்த எலெக்ஷன்ஸ் முறையை வந்து அந்த காலகட்டத்திலேயே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம படிக்கிறோம். உங்களை கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நான் லோக்கல் லெவலில் நடக்கக்கூடிய கிராமத்தில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா, சின்ன சின்ன எலெக்ஷன். ஸோ அந்த எலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி குடவோலை முறையில் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பதிவாயிருக்கு வரலாற்றில் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நான் உங்கள் கூட நான் வந்து ஃபர்தர் வீடியோஸில் பகிர்ந்துக்கிறேன், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி சோழர்கள் காலகட்டத்தில் அவங்க வந்து நீர் மேலாண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய, அதாவது கரிகாலன் அவர்களுடைய காலகட்டத்தில் கல்லணை, இன்றைக்கும் அந்த கல்லணை வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டிய அந்த கல்லணை வந்து இன்றைக்கும் சர்வைவிங்கில் இருக்குது. வீராணமேரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீராணம் ஏரி இன்றைக்கும் சர்வைவிங்கில் இருக்குது. அந்த வீராணம் ஏரியிலிருந்து இன்றைக்கும் சென்னைக்கு வந்து தண்ணி சப்ளை ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சோழர்கள் வந்து நீர் மேலாண்மையில், இந்த மாதிரி விவசாயத்தில், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். எல்லா துறைகளிலும் வந்து அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு ஆட்சி நம்மளுடைய கிங்டம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அதில் மட்டும் அவங்க வந்து மற்ற கிங்டம் மாதிரி இல்லாமல் இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு, அதனால தான் சோழர்களை பற்றி இன்றைக்கும் நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசுகிறோம் அப்படின்னா அதற்கு அவங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன், அவங்க வந்து தமிழ் பீப்புளுக்கு, தமிழர்களுக்கு செய்த அந்த கான்ட்ரிபியூஷன், ஒரு ஸ்பெஷலாக அவங்க பண்ணியிருக்கிற அந்த ஆட்சி, அதே மாதிரி அவங்க வந்து எல்லாமே வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அந்த தஞ்சாவூர் கோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு டாக்குமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப பெரிய ஒரு டாக்குமெண்ட், அது பப்ளிக் அக்சசபிளாக. இன்றைக்கி வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நிறைய லீகல் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஒரு முக்கியமான ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் யார் என்ன, அதாவது யார் எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த கோவில் கட்டுறதுக்கு, யார் வந்து, அதாவது எந்த காலகட்டத்தில் இந்த போர் நடந்துச்சு, இந்த போரில் யார் ஜெயிச்சாங்க, ஸோ எல்லாமே வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அது இன்றைக்கும் ஆய்வு பண்ணுறப்போ ஆய்வாளர்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் சோழர்களை பற்றி இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இன்றைக்கும் தெரிய வருது. இன்றைக்கும் நம்ம வந்து சோழர்களை பற்றி பேசுகிறோம். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். குந்தவை அவர்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சோழ இளவரசி, தமிழ் பெண். ஸோ ரொம்ப அறிவோடு அழகோடு அவங்களுடைய அந்த திறமை, அந்த 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 மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி அவங்களுக்கு இருந்த அந்த நாலேஜ் வந்து அவங்க வந்து ராஜராஜ சோழன் அவர்களுக்கு வந்து ஒரு மென்டராக இருந்திருக்காங்க, கைடாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி வந்து பேஷன்ஸாக ஒரு பொறுமையாக ஆட்சியை நடத்தணும், எப்படி வந்து ஆட்சியில் வந்து என்னென்னலாம் சிக்கல்கள் வரும் அதெல்லாம் எப்படி நாம் எதிர்கொள்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய சில முக்கியமான விஷயங்கள் பற்றியெல்லாம் அவங்க வந்து நிறைய கைட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அன்றைய காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் அவர்களும் சரி, ராஜேந்திர சோழன் அவர்களும் சரி அந்த காலகட்டத்தில் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சியை வந்து கொடுக்கறதுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னதான் இருந்தாலுமே அது ஒரு பீக்கான ஒரு சோழர்களுடைய ஆட்சியில் ஒரு பீக்கான ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமா ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஃப் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சோழர்கள் வந்து டவுன் ஆகிட்டே வராங்க. அவங்களுடைய ஆட்சி வந்து ஆட்சியினுடைய அந்த வலு வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி அது வந்து அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். ஃபர்தர் வீடியோஸை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ராஜேந்திர சோழன் அவர்கள் வந்து நிறைய பெரும்பாலான பால்ய காலத்தை வந்து அவங்க வந்து குந்தவை அவர்கள் கூட தான் கழிச்சிருக்கிறாங்க பழையாறையில். அப்புறமா கடைசி காலகட்டத்தில் குந்தவை அவர்கள் வந்து அவங்களுடைய கடைசி காலகட்டத்தில் பழையாறையில் தான் அவங்க வந்து
கழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஸோ பழையாறை, தஞ்சாவூர், இந்த திருக்கோவிலூர், பிறந்தது வந்து திருக்கோவிலூர். நம்மளுடைய குந்தவை அவர்கள் வந்து பிறந்தது திருக்கோவிலூர். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்தியத்தேவன், பாண நாட்டைச் சேர்ந்த வந்தியத்தேவன் அவர்களை. ஆனால் என்னதான் பாண நாட்டைச் சேர்ந்த வந்தியத்தேவன் அவர்களை கல்யாணம் பண்ணினாலுமே அவங்க வந்து ராணியாக போய் அங்கே ராணியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க கடைசி வரைக்கும் சோழ நாட்டினுடைய இளவரசியாகவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அதன்படியே அவங்க வந்து வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ சோழ நாட்டு மேலே அவங்களுக்கு அவ்வளவு பிரியம், சோழ நாட்டிலேயே இருக்கணும், சோழ நாடு வந்து நீடூடி வாழணும் அப்படின்றத பற்றியெல்லாம் அவங்க நிறைய கனவு கண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பொன்னியின் செல்வன்லேயே கல்கி அவர்களே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு நாள் அல்லது ஒரு நாள் என்னுடைய தம்பி ராஜராஜன் வந்து இந்த நாட்டையே, அதாவது இந்த நாட்டையே வந்து ஆளக்கூடிய அரசனாக மாறுவா, நிறைய நாட்டை வந்து கைப்பற்றுவான் அப்படின்றத பற்றியெல்லாம் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சில சீன்ஸ்ல எல்லாம். அந்த மாதிரி தான் கல்கி அவர்கள் வந்து கதையை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா வரலாற்றில் அப்படி தானே இருந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் கதையை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேயே ராஜராஜ சோழன் அவர்களை வந்து சின்ன குழந்தையா இருக்கிறப்போவே இந்த மாதிரி இந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதை நான் உணர்றேன், கண்டிப்பாக எதிர்காலத்தில் இந்த குழந்தை தான் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு பெருசாக சாதிக்க போகிறா அப்படின்றத பற்றியெல்லாம் அவங்க வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் சீன்ஸ் இருக்கும் பொன்னியின் செல்வனில், படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொன்னாலே அந்த பொன்னியின் செல்வன் என்னதான் ஒரு புதினமாக இருந்தாலுமே அந்த புதினத்தின் மூலமாக நிறைய வரலாற்று செய்திகள் வந்து கல்கி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். ஒரு பக்கம் உண்மையான வரலாறு, இன்னொரு பக்கம் வரலாற்றின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு புதினம். ஸோ ஒரு தனி உலகம் அப்படின்னே சொல்லலாம் இதை. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதே மாதிரி வரலாற்றுக்கு சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் உங்கள் கூட இன்னும் ஃபர்தர் வீடியோஸில் பகிர்ந்துக்கிறேன். இந்த சேனல் 2 மொழிகளிலே இயங்கிட்டு இருக்கிற சேனல். எனக்கு 2 மொழிகளிலும் மொழிகளினுடைய இலக்கியங்களிலும் ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் ஒரு பக்கம் கன்னட புத்தகங்களுமே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன், இன்னொரு பக்கம் தமிழ் புத்தகங்களுமே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் தெரிஞ்சுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் என்னால் இயன்றவரை அந்த எல்லா விஷயங்களும் ஒரு கிரியேட்டிவான கண்டென்ட்டாக மேக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆப்டிமம் குவாலிட்டியான ஒரு அவுட்புட் கொடுக்கறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம், பாசிட்டிவாக இருங்க, கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேரத்தையும் அதாவது என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க, உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி என்னுடைய வீடியோவை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ந்து இதே மாதிரி தொடர்ந்து என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் மூலமாக இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி, வணக்கம்.